ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி துளசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசியை தான் காட்டுறாங்க. துளசி முருகண்ணனுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு தான் தங்குறதுக்கு ரூம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பார்த்தோம்னா முருகன் அவங்க ஹாலில் படுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரகு முருகன் மேலே ரொம்பவே கோவத்தோட எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ துளசி அவங்க லட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா முருகனை இன்றைக்கி என் ரூமில் படுத்துக்கிட்டுமா, நான் அதாவது அஞ்சலி வீட்டில் போய் ஒரு 4-5 நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம் துளசி அப்படின்னு சொல்லும் போது, இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் சரிதான் துளசி அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா முருகனுக்கும் ரேவதிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்கிறாங்க கவிதா கிட்ட. அப்போ கவிதாவும் சரி எத்த அப்படின்னு சொல்லும் போது இங்கே பார்த்தோம்னா ரகு ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவன் கெட்ட கேட்டுக்கு இது ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டே இருக்கவும் அப்போ கவிதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எதுக்குங்க தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருக்கிறீங்க, அதுதான் முருகன் எதனால ரேவதி களத்தில் தாலி கட்டணுன்னு அவன் தான் சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் இப்படிலாம் திட்டிகிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. இந்த குடும்பத்தில் எல்லாருமே அவங்க கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் மட்டும் தான் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அவன் வேலைக்கு போனதே பெரிய இது நினச்சிட்டு இருந்தேன், இதெல்லாம் வேலைக்கு போய் இந்த மாதிரிக்கு 7.5 இழுத்து வச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா துளசி அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அஞ்சலி முருகனனுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடுலாம் நடந்துட்டுருக்கு, அதனால எங்கள் ரூமில் தான், அதனால தான் நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் தியா வளைச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே அஞ்சலியும் தாராளமாக நீ வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அங்கே துளசியும் தியாவும் அங்கே போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மகேஷை தான் காட்டுறாங்க. மகேஷ் கிட்ட கவினோட அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு அதாவது அந்த இடத்த கொடுக்கறதுக்கு எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை, அதனால் மன்னிச்சிருங்க, அந்த ப்ராஜெக்டை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடம் பார்த்து வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகேஷ் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரொம்பவே பதட்டமாகி அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. அப்போ அஞ்சலி ஓடி பார்க்குறாங்க, ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா பைக்கில் மகேஷை வலிச்சுட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எதையோ நினச்சி மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கண் முழிச்சதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அஞ்சலி மகேஷை பார்க்குறாங்க. மகேஷும் கண் முழிக்கிறாங்க, என்னங்க உங்களுக்கு ஆச்சுது, எதனால இந்த மாதிரி நடந்துச்சுது, நல்லா தானே இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே மகேஷ் சரி அஞ்சலி நீ கொஞ்சம் பதட்டப்படாது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் ஒரு நிமிஷத்தை நான் எவ்வளோ பயந்துக்கிட்டேன் தெரியுமா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க, அக்கா அப்படி நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறா, 4-5 நாள் இங்கே தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முருகனனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மகேஷும் அப்படியா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மகேஷ் முருகன் சொன்னதுமே அவங்களோட முகமே மாற ஆரம்பிச்சிருது. அடுத்து துளசியை தான் காட்டுறாங்க. துளசியும் தியாவும் நாங்கள் அஞ்சலி வீட்டுக்கு போகிறோமா அப்படின்னு அவங்க லட்சுமி கிட்டேயும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அஞ்சலியோட வீட்டுக்கு துளசியும் தியாவும் வந்துருந்தாங்க. அப்போ தியா கேட்குறாங்க, எங்கம்மா நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது, அஞ்சலி வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம்பா அப்படின்னு சொல்லவும், அப்படியா இதுக்கப்புறம் நம்ம அங்கே தான் இருக்க போகிறோமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நம்ம ஒரு 4-5 நாள் இருந்துக்கிட்டு நம்ம திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே தியாவும் அப்படியே அம்மான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ அஞ்சலியோட வீட்டை பார்த்ததுமே துளசி எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அஞ்சலியும் துளசியும் தியாவையும் பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அங்கே மகேஷும் இருக்கிறாங்க. உடனே நல்லா இருக்கீங்களா மகேஷ் அப்படிங்கும்போது, ஆமாம் நான் நல்லா இருக்கிறேன். தியா பாப்பா நீ நல்லா இருக்கிறியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு தியாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி துளசிட்ட சொல்கிறாங்க, துளசி அக்கா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, முருகனனுக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லும் போது எனக்கு உடனே அங்கே பார்க்கணும் போல் இருந்துச்சுது, ஆனால் நான் இன்னொரு நாள் வார அப்படிங்கவும் சரி அஞ்சலி அப்படிங்கிறாங்க. அஞ்சலி இவ்வளோ பெரிய வீட்டில் நீ தனியாகவே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மகேஷோட முகம் மாறுது அப்படியே. உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, ஆமாக்கா நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது, உனக்கு எப்படி டைம்லாம் போகுது அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் எனக்கு போயிருங்க அப்படின்னு அஞ்சலியும் எவ்வளோ துளசியை சமாதானப்படுத்துகிற மாதிரிக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகேஷ் அப்பப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சரிந்தாக்கா வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, நீங்களும் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ மகேஷ் பார்த்தோம்னா அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, அஞ்சலி நான் வேறு ரூமில் போய் படுத்துக்கிட்டு தான், நீங்கள் எல்லோரும் ஒன்றா படுத்துக்கோங்க அப்படிங்கும்போது இது கிட்ட
கேட்டதுமே அஞ்சலி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மகேஷ் இப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு. அப்போ வந்து மகேஷ் வந்து சொல்கிறாங்க, இல்லை அஞ்சலி நீ வந்து துளசி கூட படுத்துக்கோ, என்ன இருந்தாலும் உங்கள் அக்கா கிட்ட உனக்கு பேச வேண்டியது நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அஞ்சலி ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி அதுக்கப்புறமா துளசி தியா அவங்க 3 பேரும் வந்து அங்கே ரூமில் வந்து படுக்கிறதுக்காக வராங்க. அப்போ துளசி கேட்குறாங்க, அஞ்சலி உனக்கு நேரம் போகும்னு சொல்லினீங்க, உனக்கு எப்படி நேரம் போகும்? அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து வேலையாட்கள்னு யாருமே கிடையாதா? ஏன்னா வரும்போது நான் பார்த்தேன் வாட்ச்மேனு கூட கிடையாது அப்படிங்கவும், இல்லைக்கா இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனால் நான் யாருமே நான் பார்த்தது கிடையாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே துளசி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் அவங்க சந்தேகமும் படுறாங்க. என்ன அஞ்சலி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாக்கா இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்தது கிடையாது, நான் எந்திக்கும் போதே அவங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்கக்கா அப்படின்னு சொல்லவும் உடனே துளசி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே அவங்க எல்லாருமே படுத்து தூங்கிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தூங்குனது அப்புறமா மகேஷ் வந்து தூக்கம் இல்லாமல் அவங்க எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வந்து அவங்க ரூம் கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்போ அஞ்சலிக்கு மேலே வந்து தியா கை போட்டு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அஞ்சலிக்கு நம்ம மேலே தவிர வேறு யார் மேலேயும் அவள் பாசத்தை காட்டக்கூடாது, ஆனால் அந்த தியா குழந்தை அஞ்சலி மேலே கை போட்டு தூங்கிட்டு இருக்காளன்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கு. அடுத்த நாள் ஆனதுமே மகேஷ் வந்து அவங்க வேலைக்கு கிளம்பி போயிருந்தாங்க. போனதுக்கு அப்புறமா உடனே வந்து துளசி சொல்கிறாங்க, சரி நம்ம இன்னைக்கு சமையல் பண்ணலாமா, என்னெல்லாம் பண்ணலாம், காய்கறி என்ன வச்சிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைக்கா காய் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா நம்ம மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கும்போது, ஐயோ மார்க்கெட்டுக்கா, அதுவும் அவர் இல்லாத நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் மார்க்கெட்டுக்கு தானே கூப்பிட்டேன், அதுக்கு எதுக்காக மகேஷனை கேட்கணும் அப்படிங்கும்போது, இல்லைக்கா நான் வெளியெல்லாம் தனியாக நான் இது வரைக்கும் போனதே கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அஞ்சலி, நீ நம்ம வீட்டில் இருக்கும்போது நீ தானே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவ, இப்போ மட்டும் என்ன அப்படிங்கும்போது, அதெல்லாம் அப்படிதாக்கா அப்படிங்கிறாங்க. சரி அதனால பரவாயில்ல வா, நான் தான் இருக்கிறோம்ல, நம்ம 2 பேரும் போகலாம் அப்படிங்கும்போது, இல்லைக்கா நான் எதுக்கும் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீ அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வரணுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் இருக்கிறோம்ல வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து அங்கே வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் கிளம்பி எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும் உடனே வந்து மகேஷ் வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. துளசியை சீக்கிரமாகவே வீட்டை விட்டு அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ துளசியும் அஞ்சலியும் வந்து மார்க்கெட்டுக்கு வராங்க தியா பாப்பாவே அழைச்சிக்கிட்டு. அப்போ வந்து துளசி வந்து அஞ்சலி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன அஞ்சலி அந்த வீட்டில் வந்து உனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, மகேஷ் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாக்கா நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அஞ்சலி வந்து அவங்க மனசில் வந்து சந்தோஷமே இல்லாத மாதிரிக்கு அவங்க சொல்கிறத துளசி கவனிச்சிருந்தாங்க. அப்போ துளசிக்கு வந்து நினைக்கிறாங்க, அஞ்சலி எதையோ நம்மக்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்குது, அவள் நல்லா வசதியாக தான் வாழ்கிறா, ஆனால் வந்து அவளுக்குள்ள சந்தோஷம் இல்லாத மாதிரிக்கு இருக்குது, எதையும் நம்மக்கிட்ட மறைக்கிறாளோ அதே மாதிரிக்கு அந்த மகேஷும் சரியில்லாத மாதிரிக்கு இருக்குது. மகேஷ் வந்து நல்லவர் மாதிரி தான் தெரிஞ்சாரு, ஆனால் அவரை பார்க்கும்போது இங்கே வந்து தான் தெரியுது அவருடைய சுயரூபமே வேற மாதிரி இருக்குது அப்படின்னு துளசி வந்து சந்தேகப்படுறாங்க.